அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கங்கள். இந்த வீடியோஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல். ஸோ நெல் வயலில் களை அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ களை வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் உரங்கள் எவ்வளவு தான் போட்டாலும் பயிர் எடுத்துக்காமல் களைகள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், மகசூல் வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த நெல் வயலில் அது நடவாக இருந்தாலும் சரி, இல்லை விரக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நேரடியாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், விதைப்போம் இல்லையா. ஸோ நேரடி நெல் விதைப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முறையாக இருந்தாலும் சரி, ஸோ பில் அப்படின்றது ஒரு கலை அப்படின்றது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு கடுப்பான விஷயமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த கலைகளை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வந்து மற்ற யூடியூப் சேனல்ஸை சொல்லியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. நான் என்னுடைய முயற்சியை நான் வந்து இங்கே இந்த வீடியோஸை சொல்ல போகிறேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய விவசாய நண்பர்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ நெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சாகுபடி செய்வோம். ஒன்று வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது நடவு. ஸோ நம்ம இந்த நடவுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நம்ம கை நடவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்னொன்று மெஷின் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், நடவு வந்து செய்வோம். சரியா? ஸோ இது வந்து நடவில் இருக்கக்கூடிய டைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா விரைக்கால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்னும் லோக்கல் லாங்குவேஜஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேரடி நெல் விவசாய முறை, நேரடி நெல் விதைப்பு முறை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த நெல்லில் நிறைய விதமான களைகள் வந்து வரும். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா கோரப்பில் வரும், வெள்ளைப்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய பில் வரும், சப்பாறு அப்படின்னு சொல்லி லோக்கல் லாங்குவேஜஸில் சொல்லுவாங்க. ஸோ அந்த பில் வரும். ஸோ நிறைய விதமான வந்து பில் வந்து வரும். ஸோ இந்த புற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த புற்களை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த புற்களை கட்டுப்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸு நம்ம என்ன பண்ணுவோம், 3 விதமாக பிரிப்போம். ஸோ ஒரு பேசிக்கான விஷயங்கள் இதை பார்த்துட்டு என்னென்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஒன்று ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட், அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இயர்லி போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட், மூன்றாவது போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட் அப்படின்னா என்னென்னா, ஸோ அந்த புற்கள் வருவதற்கு முன்னாடியே அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட். அதாவது ப்ரீ எமர்ஜென்ஸ் களைக்கொல்லி, அந்த புற்கள் வருவதற்கு முன்பாகவே அதை கட்டுப்படுத்தக்கூடிய களைக்கொல்லியை ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1-2 பில்லு வந்து என்ன பண்ணியிருக்கும், 1 இன்ச்சு இல்லை ஒரு 2 இன்ச் அளவுக்கு லைட்டாக அப்போ தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான களைகளை கட்டுப்படுத்தக்கூடிய களைக்கொல்லி என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயர்லி போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முழுசாக 2லிருந்து ஒரு 3 இலை ஒரு 5 இலை ஸ்டேஜுக்கு வந்திருக்கக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை நம்ம என்ன சொல்லுவோம், போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த களைக்கொல்லியில் இருக்கக்கூடிய ஒரு 3 விதமான பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம். ஸோ அடுத்து நடவை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு களைக்கொல்லி எத்தனாவது நாளில் போடுவாங்க, ஸோ அந்த விரக்காலை பொறுத்த வரைக்கும் களைக்கொல்லி வந்து எத்தனாவது நாளில் போடுவாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ நடவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, 3 முதல் 5 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. ஸோ இந்த நடவில் போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணல் கலந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ இதான் வயல் அப்படின்னா ஸோ வயலில் வந்து தண்ணி வச்சுட்டு என்ன களைக்கொல்லி இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து மணலில் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி வச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு தண்ணி என்ன பண்ணுவாங்க, வயலில் வந்து தேக்கி வைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது வயலில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாமே வந்து என்ன ஆயிரும், கட்டுப்படுத்திடுவாங்க. சரியா? ஸோ இது வந்து நடவில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். விரக்காலில் 2 விதமாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று 8லிருந்து 10 நாள். ஸோ விரக்கால் போட்டு 8லிருந்து 10 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே போல் வயலில் தண்ணி கட்டி மணலில் அந்த களைக்கொல்லியை கலந்து போட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மணலில் போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ப்ரே மூலமாக என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ப்ரே பண்ண போயிடுவாங்க. ஸோ ஒரு விரக்காடு போட்டு, ஸோ அந்த விரக்கால் போட்டு ஒரு 20 நாள் வாக்கில் 20 to 22 நாள் வாக்கில் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காக போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 விதமாக என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, ஓகே. நம்ம நடவு களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன களைக்கொல்லிலாம் இருக்குது, அதில் என்னென்ன கெமிக்கல்லாம் இருக்குது
எவ்வளவு டோசேஜ் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது டாட்டா கம்பெனியில் அல்லாட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு களைக்கொல்லி. ஏக்கருக்கு அதனுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா 4 கிலோ. சரியா? ஏக்கருக்கு 4 கிலோ. இதில் வந்து 2 விதமான கெமிக்கல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று பிரெட்டிலாக்ளோர் 6%, ஆக்சா டையார்ஜில் 1% வச்சுருக்காங்க. இந்த பிரெட்டிலாக்ளோர் கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புற்களுடைய விதைகள் முளைப்பதற்கு முன்பாகவே, பில் வருவதற்கு முன்பாகவே அதை என்ன பண்ணிடும், கட்டுப்படுத்திடும். சரியா? ஸோ இந்த கெமிக்கல் தான் பிரெட்டிலாக்ளோரு. இந்த ஆக்சா டையார்ஜில் அப்படின்றது 1-2 பில் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு சைஸ்க்கு வந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்களை கட்டுப்படுத்தக்கூடிய கெமிக்கல் இந்த ஆக்சா டையார்ஜில். ஸோ இந்த 2 கெமிக்கலுமே சேர்த்து வச்சுருக்காங்க. எந்த கம்பெனியில்? டாட்டா கம்பெனியில் அல்லாட்டோ அப்படின்ற பேரில் வருது. ஏக்கருக்கு 4 கிலோ. ஸோ இந்த மருந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். நிறைய விவசாயிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நான் ஃபீட்பேக் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த முக்கியமான களைக்கொல்லி எல்லாமே நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த டாட்டா கம்பெனியில் வரக்கூடிய அல்லாட்டோ அப்படின்ற ஒரு களைக்கொல்லி ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நடவு நட்டு 3 முதல் 5 நாட்களுக்குள்ளே போட்டுடணும். ஸோ அப்படி நீங்கள் போட்டுட்டு 1 வாரத்துக்கு நீங்கள் தண்ணி கட்டினீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். அடுத்து கிறிஸ்டல் கம்பெனியில் வந்து பென்டிலா அப்படின்னு சொல்லி ஒரு களைக்கொல்லி. இதுவும் ஏக்கருக்கு 4 கிலோ தான். இதில் வந்து 2 விதமான கெமிக்கல் வச்சுருப்பாங்க. ஒன்று பிரெட்டிலாக்ளோரும், இன்னொன்று பென் சல்ஃபியூரான் மெத்தைல் 0.6%. ஸோ இந்த களைக்கொல்லியும் ஏக்கருக்குன்றது தான் 4 கிலோ தான். கிறிஸ்டல் கம்பெனியில் வரும். இதுவும் அதே போல் மணலில் கலந்து 3 முதல் 5 நாட்களில் வந்து போடக்கூடிய ஒரு களைக்கொல்லி. இதுவும் ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். அடுத்து லோண்டெக்ஸ் பவர் பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. சரியா? ஸோ பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் லோண்டெக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு களைக்கொல்லி வருது. ஏக்கருக்கு 4 கிலோ. ஸோ இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, 2 கெமிக்கல் வச்சுருக்காங்க. ஒன்று பிரெட்டிலாக்ளோர் 6%, பென் சல்ஃபியூரான் மெத்தைல் 0.6% வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் மணலில் கலந்து போடக்கூடிய ஒரு களைக்கொல்லி தான். அடுத்து எல்லாருமே ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கக்கூடிய கம்பெனி ரிஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஞ்சண்டா கம்பெனி. சிஞ்சண்டாவில் ரிஃபீட் அப்படின்னு சொல்லி ஒரு களைக்கொல்லி. ஸோ அதில் வந்து பிரெட்டிலாக்ளோர் எத்தனை சதவீதம் வச்சுருப்பாங்க அப்படின்னா 50% வச்சுருப்பாங்க. நீங்கள் நடவுக்கு ரிஃபீட் மட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஏக்கருக்கு 1/2 லிட்டர். நடவுக்கு ரிஃபீட் மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஏக்கருக்கு 1/2 லிட்டர். ஸோ மணலில் கலந்து எப்பயும் போல் தண்ணி வச்சு போட்டுடணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோஸில் சொல்லக்கூடிய டோசேஜஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ அவங்க மூலமாக ஃபீட்பேக் வாங்கிட்டு வந்த டோசேஜஸ் தான். நீங்கள் உங்கள் ஏரியாஸில் விவசாயிகள் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கக்கூடிய கடைகளில் ஒரு வார்த்தை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து டாட்டா கம்பெனியில் ப்ரீட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல். ஸோ இது வந்து பிரெட்டிலாக்ளோர் 37% இருக்கும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 600 மில்லி. சரியா? ஸோ டாட்டா கம்பெனியில் பிரெட்டிலாக்ளோர் ப்ரீட் ப்ளஸ் அப்படின்ற பேரில் கிடைக்கும். நடவுக்கு நீங்கள் இந்த களைக்கொல்லி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 600 மில்லி. எப்பவும் போல் மணலில் கலந்து தண்ணி வச்சு போடணும். ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணணும், தண்ணியை வந்து மெயின்டைன் பண்ணணும். அடுத்து பேயர் கம்பெனியில் கவுன்சில் ஆக்டிவ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ கவுன்சில் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு களைக்கொல்லி. ஸோ இது வந்து ட்ரை அஃபமோன் ஈத்தாக்சி சல்ஃபிரான் அப்படின்னு சொல்லி 2 விதமான கெமிக்கல் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ட்ரை அஃபமோன் 20%, ஈத்தாக்சி சல்ஃபிரான் 10% என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வெறும் கவுன்சில் ஆக்டிவ் மட்டும் போடுறீங்க, நடவுக்கு வெறும் கவுன்சில் ஆக்டிவ் மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கே எவ்வளவு தான், 45 கிராம் தான். ஒரு ஏக்கருக்கே 45 கிராம் தான். சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஃபீட்டும் கவுன்சில் ஆக்டிவ் சேர்த்து போடுவாங்க. ஸோ நடவுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். அது கை நடவாக இருந்தாலும் சரி, மிஷின் நடவாக இருந்தாலும் சரி, ரிஃபீட்டும் கவுன்சில் ஆக்டிவும் சேர்த்து போடுறீங்க அப்படின்னா ரிஃபீட் வந்து ஒரு 1/4 லிட்ரு, கவுன்சில் ஆக்டிவ் ஒரு 45 கிராம். ஸோ இந்த அளவுக்கு போட்டாலே போதுமானது. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய காம்பினேஷன்ஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாமே பக்காவாக வந்து என்ன பண்ணும், பிற்கலாம் அந்த களைகளை வந்து கேட்கும். நீங்கள் கரெக்டாக நடவு நட்டு 3 முதல் 5 நாட்களுக்குள்ளே போட்டணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து டாட்டா கம்பெனியில் ப்ரீட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் பார்த்தோம், ஒரு மருந்து பார்த்தோம். சரியா? ஸோ அந்த ப்ரீட் ப்ளஸும் அது கூட இண்டோஃபில் கம்பெனியில் கில்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. சரிங்களா? ஸோ அந்த கில்லாகில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா பைரசோ சல்ஃபியூரான் எத்தைல் 10%. ஸோ நீங்கள் இந்த காம்பினேஷன் போகிறீங்க டாட்டா கம்பெனியில் ப்ரீட் ப்ளஸ் மருந்து ப்ளஸ் இண்டோஃபில் கம்பெனியில் கில்லாக் போகலாம். அப்படி போகும்போது எவ்வளவு டோசேஜஸ் அப்படின்னா அந்த டாட்டா கம்பெனியுடைய ப்ரீட் ப்ளஸ் வந்து 600 ml, இண்டோஃபிலுடைய கில்லாக் வந்து 80 கிராம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போகும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். அதே போல் இண்டோஃபில் கம்பெனியில் ஓஸ்டா இல்லை ஆஸ்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மருந்து வந்திருக்கு. ஸோ அந்த டாட்டா கம்பெனியோடைய ப்ரீட் ப்ளஸ் அந்த மருந்தும்
இண்டோஃபில்லோடைய இந்த ஓஸ்டா மருந்தும் சேர்த்து காம்பினேஷன் போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ரீட் ப்ளஸ் போகும்போது 600 மில்லியும் இண்டோஃபில் கம்பெனியில் ஓஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிராம். ஸோ இந்த 2 காம்பினேஷன் என்ன பண்ணலாம், போகலாம், ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இதுவும் நடவு நட்டு 3 முதல் 5 நாட்களில் போடணும். ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணணும், தண்ணியை வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா. அடுத்து இண்டோஃபில்லே வந்து 2 காம்பினேஷன் இருக்குது. ஒன்று ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. ஸோ இதுவும் என்னது தான், பிரெட்டிலா குளோர் தான். அதே போல் ஓஸ்டா அப்படின்ற ஒரு காம்பினேஷன் 100 கிராம். ஸோ இந்த இண்டோஃபில் கம்பெனியில் ஆஃப்செட் அப்படின்ற மருந்து 300 ml ஒரு ஏக்கருக்கு, அது கூட ஓஸ்டா அப்படின்ற மருந்து 100 கிராம் வந்து என்ன பண்ணிப்பாங்க, சேர்த்துப்பாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் போகும்போதும் உங்களுக்கு களைகள் வந்து நல்லாவே வந்து கேட்கும். சரிங்களா. ஸோ அடுத்து கொர்டிவா கம்பெனி, சில பேர் வந்து கார்டிவா அப்படின்னு சொல்லுவோம், கொரியன் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. சரிங்களா. ஸோ அதில் வந்து பெனாக்சிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் 0.97%, பியூட்டாக்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 38.8% வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த கொரியன் மட்டுமே வந்து நீங்கள் வந்து மணலை கலந்து போடுறீங்க அப்படின்னா 800 மில்லி போட்டால் போதும். ஒரு ஏக்கருக்கு 800 மில்லி தான். எப்பயும் போல் மணலை கலந்து தண்ணி வச்சு போடணும், ஒரு வாரத்துக்கு தண்ணி மெயின்டைன் பண்ணணும். அடுத்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிஃபீட்டும் கில்லாகும் போவாங்க. ஸோ ரிஃபீட்டும் கில்லாகும் போடுறீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 250 மில்லி ரிஃபீட்டும், கில்லாக வந்து 80 மில்லி போட்டால் போதும். இந்த காம்பினேஷனும் வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அடுத்து கொரியனும் கில்லாக வந்து நீங்கள் காம்பினேஷனில் போகிறீங்க அப்படின்னா கொரியன் 800 மில்லி, கில்லாக வந்து ஒரு 80 கிராம். ஸோ இந்த காம்பினேஷனும் வந்து உங்களுக்கு பில்லு வந்து உங்களுக்கு களைகள் வந்து நல்லா கேட்கும். சரிங்களா. ஸோ இதெல்லாம் மேஜராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய டீலர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன். சரிங்களா. ஸோ இந்த களைக்கொல்லிகள் நடவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்களா. ஸோ வீடியோ பார்த்துருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் என்னென்ன களைக்கொல்லிகள் பயன்படுத்திருக்கீங்க, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். மற்ற விவசாயிகளும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நடவுக்கு தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து வெரக்கால் நேரடி நெல் விதைப்பு முறை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, களைக்கொல்லியே போடுவாங்க. ஒன்று மணலில் கலந்து போடுவாங்க, இன்னொன்று டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ண போயிடுவாங்க. ஸோ மணலில் கலந்து போடணும் அப்படின்னா வெரக்கால் போட்டு 8லிருந்து 11 நாட்களுக்குள்ளே போட்டணும், ரொம்ப முக்கியம். 8லிருந்து 11 நாட்களுக்குள்ளே வந்து போட்டணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான களைக்கொல்லிகள் வந்து இந்த வெரக்காலுக்கு வந்து பயன்படுத்துவாங்க தமிழ்நாட்டில் ஃபேமஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மணலை கலந்து போடுறத பார்த்துடலாம். கவுன்சில் ஆக்டிவ். ஸோ பேயர் கம்பெனியில் கவுன்சில் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீங்கள் வெறும் கவுன்சில் ஆக்டிவ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 90 கிராம் போட்டால் போதும். வெறும் கவுன்சில் ஆக்டிவ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 90 கிராம் போட்டால் போதும். இல்லை சில விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிஃபீட்டும் கவுன்சில் ஆக்டிவும் காம்பினேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரிஃபீட்டும் கவுன்சில் ஆக்டிவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஃபீட்டு 1/4 லிட்டரும் கவுன்சில் ஆக்டிவ் 60 கிராமும் போட்டால் போதும். சரிங்களா. ஸோ வெறும் கவுன்சில் ஆக்டிவ் மட்டும் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 90 கிராம், ரிஃபீட்டும் கவுன்சில் ஆக்டிவும் சேர்ந்து பயன்படுத்தும் பொழுது ரிஃபீட் வந்து ஒரு 1/4 லிட்டரு, கவுன்சில் ஆக்டிவ் வந்து ஒரு 60 கிராம் போட்டால் போதுமானது. அடுத்து டாடா கம்பெனியில் ப்ரீட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து பார்த்துருப்போம். ஸோ அது இண்டோஃபில் கம்பெனியில் ஆஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. ஸோ ப்ரீட் ப்ளஸ் அப்படின்றது 600 மில்லியும், இண்டோஃபில் கம்பெனியில் ஆஸ்டா அப்படின்றது ஒரு 100 கிராம் சேர்த்து என்ன பண்ணலாம், மணலை கலந்து போடலாம். 8லிருந்து 11 நாட்களில் வந்து என்ன பண்ணிடணும், போட்டு முடிச்சிடணும். அதே போல் டாடா கம்பெனியில் ப்ரீட் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மருந்து 600 மில்லியும், இண்டோஃபில் கம்பெனியில் கில்லாக் அப்படின்ற பேரில் ஒரு மருந்து வரும் 80 கிராம். இது ரெண்டும் என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி போடலாம், பில்லு வந்து நல்லாவே கேட்கும். அடுத்து இப்போது அடாமலை வந்து நியூவாக வந்து சில மருந்துகள் வந்துருக்கு. டொமாகோ அப்படின்னு சொல்லி அந்த மருந்து வந்துருக்கு. இந்த டொமாகோ மருந்தில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பெனாக்சிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 1.2%, பிரெட்டிலா குளோர் 30.8% வச்சுருக்காங்க. ஸோ இந்த டொமாகோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏக்கருக்கு 1/2 லிட்டர் எப்பயும் போல் மணலை கலந்து தண்ணி வச்சு போட்டுடணும். ஒரு வாரத்துக்கு வந்து தண்ணியை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெரக்காலில் நம்ம பார்த்துட்ருக்கோம் மணலை கலந்து போடுறது. ஸோ அடாமா கம்பெனியில் டொமாகோ அப்படின்னு சொல்லி ஒரு களைக்கொல்லி ஏக்கருக்கு 1/2 லிட்டர். அடுத்து கொரியன். ஸோ கொரியன் மட்டும் நீங்கள் போடுறீங்கன்னா 800 மில்லி போடணும். கொரியன் கூட கில்லாக நீங்கள் சேர்த்து போடுறீங்கன்னா கில்லாக வந்து ஒரு 80 கிராம். ஸோ கொரியன் மட்டும் போட்டிங்கன்னா 800 மில்லி போட்டால் போதுமானது. கொரியனும் கில்லாகும் போடுறீங்கன்னா ஸோ கில்லாக வந்து ஒரு 80 கிராமும், கொரியன் வந்து ஒரு 800 மில்லி என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெரக்காலுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக மணலை கலந்து போடக்கூடிய மருந்துகள். ஸோ அடுத்து வந்து இந்த வெரக்காலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஒரு 20 நாள் வாக்கில் என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மணலை கலந்து போடாமல் டேரெக்டாக எங்கே போயிடுவாங்க, ஸ்ப்ரேக்கு வந்து போயிடுவாங்க. சரிங்களா. ஸோ அப்படி ஸ்ப்ரேகளை வந்து என்னென்ன மாதிரியான பெஸ்ட்டான மருந்துகள் இருக்குது, இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா டாடா கம்பெனியில் வந்து பென்ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. ஸோ ஒரு பாட்டில் வந்து இந்த மாதிரி 8 போட்ட மாதிரி வரும்.
சரிங்களா. ஸோ பென்ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து ஏக்கருக்கே வந்து என்னது தான் 1/2 லிட்டர் தான். இதில் வந்து 2 மருந்துடைய காம்பினேஷன் வச்சுருக்காங்க. ஒன்று ஃப்ளோர் பைராக்சிஃபென் பென்சைல் 1.31%, பெனாக்சிலம் 2.1% வச்சுருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம ஃபார்மர் லெவலில் ஃபீட்பேக் நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். சப்பாறு, வெள்ளைப்பில்லு, கோரை, பூண்டு எல்லா பில்லுமே வந்து இதில் நல்லா கேட்குது. ஸோ வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் யாரும் இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா இந்த டாடா கம்பெனி பென்ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ இது வந்து ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டரு. எத்தனை டேங்க் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னா 12 டேங்க். ஒரு ஏக்கருக்கு 12 டேங்க் ஸ்ப்ரே பண்ணணும் கட்டாயம். தண்ணி இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணி 24 மணி நேரம் கழித்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு தண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு அந்த கம்பெனியில் வந்து இருக்குது. அடுத்து கொர்டிவா கம்பெனியில் நாவலட் விவசாயிகள் மத்தியில் வந்து இந்த பனைமரத்து மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் வந்து உருவாகியிருக்கு. ஸோ அந்த கம்பெனி தான் வந்து கொர்டிவா கம்பெனி நாவலட்டு. இதுவும் ஏக்கருக்கு 1/2 லிட்டர் தான். தண்ணி இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணி 24 மணி நேரம் கழிச்சு தண்ணி கட்டணும். அடுத்து ஒரு வாரத்துக்கு வந்து தண்ணி வயலில் வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். இது ஏக்கருக்கு 14லேருந்து 15 டேங்க் அடிக்கணும். ஸோ டாடா கம்பெனி மருந்து ஏக்கருக்கு 12 டேங்க் அடித்தா போதும். இந்த பனைமரத்தை மருந்து ஏக்கருக்கு 14லேருந்து 15 டேங்க் அடிக்கணும். சரிங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மருந்து நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் நெகட்டிவ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மருந்து இந்த நாவலட்டில் வந்து சப்பாறு வந்து சரியாக கேட்குறதில்ல. ஸோ சப்பாறு வந்து சரியாக கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. மேபி மற்ற மாவட்டங்களில் இருந்து விவசாயிகள் பயன்படுத்திருக்கலாம். இந்த மருந்துடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து சில பேருடைய வயலில் என் வயலில் வந்து வெறும் வெள்ளைப்பில்லு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பில்லுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெறும் வெள்ளைப்பில்லு, சட்டி பில்லு, சாணி பில்லு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பில்லு மட்டும் கேட்குற மாதிரி ஒரு மருந்து இருக்குது. BASF கம்பெனியில் ஃபேசட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து குயின் குளோரக் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து ஏக்கருக்கு 400 மில்லி. சரியா. ஸோ இந்த மருந்து வந்து ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிக்கணும். சரியா. எப்பயும் போல் தண்ணி இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணி 2 நாள் கழித்து என்ன பண்ணணும், தண்ணி கட்டணும். ஸ்ப்ரே பண்ணி 2 நாள் கழித்து தண்ணி கட்டணும். ஸோ வெள்ளைப்பில்லு, சாணிப்பில்லு, சட்டிப்பில்லு எல்லாமே வந்து பக்காவாக வந்து இந்த மருந்து வந்து கிளியர் ஆகிடும். சில பேர் என்னுடைய வயலில் வந்து வெள்ளைப்பில்லாம் கிடையாது, கூரெல்லாம் கிடையாது, சப்பார் மட்டும் என் வயலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கேன்ட்ரியோ இண்டோஃபில் கம்பெனியில் கேன்ட்ரியோ அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. அந்த மருந்துடைய டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னா பென்டசோன் 480 கிராம் per SL அப்படின்ற பேர். ஏக்கருக்கு 800 மில்லி. ஸோ இதுவும் 10 டேங்க் அடிக்கணும். சரியா. ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிக்கணும். அடித்து 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், தண்ணி கட்டணும். ஸோ வெள்ளைப்பில்லு மட்டும் இருக்குது அப்படின்னா ஃபேசட் மருந்து பயன்படுத்துங்க. ஏக்கருக்கு 10 டேங்க்கு தண்ணி இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணணும். அடித்து 2 நாளுக்கு அப்புறம் தண்ணி கட்டணும். சப்பார் மட்டும் இருக்குது அப்படின்னா இண்டோஃபில் கம்பெனியில் கேன்ட்ரியோ அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து பென்டசோன். இது வந்து இந்த BASF கம்பெனியில் வந்து பாசாகிரான் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து வரும். அதே டெக்னிக் தான். ஸோ நிறைய பேருக்கு பாசாகிரானும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே டெக்னிக் தான். ஏக்கருக்கு 800 மில்லி per ஏக்கரு 10 டேங்க் மருந்து அடிக்கணும். அடித்து 2 நாளுக்கு அப்புறம் தண்ணி கட்டணும். சரியா. ஸோ அப்படி பண்ணும்பொழுது சப்பார் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இதில் கேட்கும். இது போக நம்ம இன்னும் சில மருந்துகளை வந்து நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸாக யூஸ் பண்ணக்கூடிய மருந்து சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய வயலில் வந்து கோரை மட்டும்தான் இருக்கும், ஸோ அந்த கோரைக்காக என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தனுக்கா கம்பெனியில் வந்து செம்பா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து ஏக்கருக்கு 12 கிராம். ஸோ மணலை கலந்து போடும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரிஃபீட்டை ஒரு 1/4 லிட்டரும் இந்த செம்பா ஒரு ஏக்கருக்கு 12 கிராம் வாங்கி என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணி மணலை கலந்து போட்டுருவாங்க. ஸோ கோரை எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுக்கும். பைரசோ சல்ஃபியூரான் எத்தைல் அப்படின்ற மருந்து இதில் 70% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. சேமியா மாதிரி வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ செம்பா கோரையை மட்டும் நல்லா கேட்கக்கூடியது, ஏக்கருக்கு 12 கிராம். அடுத்து பேயர் கம்பெனியில் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. ஸோ கோரையிலே வந்து 2 விதமான கோரைகள் இருக்குது. ஒன்று வந்து கல்கோரை, இன்னொன்று பூங்கோரைன்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ கல்கோரை கிழங்கு கோரை அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பூங்கோரை. இந்த கல்கோரையை வந்து காலி பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பேயர் கம்பெனியில் சன்ரைஸ் அப்படின்ற மருந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈத்தாக்சி சல்ஃபியூரான் அப்படின்ற மருந்து ஒரு 15% வந்து இதில் வச்சுருக்காங்க. ஏக்கருக்கு வந்து 50 கிராம். சரியா. ஸோ 10 டேங்க் அடிக்கணும், அடித்து 2 நாளுக்கு அப்புறம் தண்ணி கட்டணும். ஸோ தண்ணி இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணணும். ஏக்கருக்கு 10 டேங்க்கு 50 கிராம் பாக்கெட்டில் வரும், ஏக்கருக்கு 10 டேங்க்கு. ஸோ அடித்து 2 நாளுக்கு அப்புறம் தண்ணி கட்டணும். ஸோ அந்த கல்கோரை கிழங்கு கோரை அப்படின்னு சொல்லக்கூடிய கோரைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக கேட்கும். அடுத்து நாமினி கோல்டு, விவசாயிகள் மத்தியில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து நாமினி கோல்டு. இதில் வந்து பிஸ்பைரிபாக் சோடியம் அப்படின்ற மருந்து 10%
அப்படின்ற ஒரு அளவில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பிஐ கம்பெனியில் நாமினி கோல்டு அப்படின்ற பேரில் வரும். அதனுடைய டெக்னிக்கல் நேமு டிஸ்பெரிபேக் சோடியம் 10% வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஏக்கருக்கு பார்த்திங்க அப்படின்னா 80லேருந்து 100 மில்லி வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏக்கருக்கு வந்து 80லேருந்து 100 மில்லி பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த நாமினி கோல்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், குறையும் கேட்கும், சம்டைம்ஸ் இந்த வெள்ளைப்பிள்ளையும் வந்து உங்களுக்கு கிளைமேட்டை பொறுத்து கேட்கும். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் நாமினி கோல்டு பயன்படுத்திருக்கீங்க, நீங்கள் பயன்படுத்தி என்னென்ன பில்லு வந்து உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம், மற்ற விவசாயிகளும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து 2,4-D சப்பாருக்கு என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து 2,4-D வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ காம்பினேஷன்ஸில் போகும்போது இது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா பயிரை வந்து உங்களுக்கு தீச்சி விட்டுரும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த 2,4-D போகிறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நடவுக்கு விறக்காலுக்கு என்னென்ன களைக்கொல்லி இருக்குது, என்னென்ன காம்பினேஷன் இருக்குது, எவ்வளோ டோசேஜஸ் அப்படின்றத நம்ம சொன்னோம். நீங்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்தி இருந்தால் பார்க்கக்கூடிய விவசாயிகள் யார் யார் என்னென்ன மருந்து பயன்படுத்திருக்கீங்க, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, என்னென்ன பில்லை வந்து கேட்டுச்சு, என்னென்ன பில்லு கேட்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். மற்ற விவசாயிகளும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அதே போல் நான் சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இங்கே ஸோ நியர்பை ஒரு காஞ்சிபுரம் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டோசேஜஸ். சரிங்களா? கம்பெனி டோசேஜஸ் இது தான். பட் இருந்தாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தை நீங்கள் வாங்கக்கூடிய கடைகளில் எவ்வளோ டோசேஜஸ் அப்படின்றத கேட்டுக்கோங்க. எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. சரிங்களா? ஸோ இதே போல் ஒரு நல்ல தகவல் தரக்கூடிய வீடியோஸில் தான் நம்ம சந்திக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வேளாண் சார்ந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், என்ன டாப்பிக்கில் வேணும் அப்படின்றத ஒரு கமெண்ட் செக்ஷன்ஸை சொல்லுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸை வந்து போட ட்ரை பண்ணலாம்.